திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்குது, என்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவி வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். அதனால நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கார், செய்தி வெளியிட்டிருக்கார். திருமதி கனிமொழி அவர்களே, இதே 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூருடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி சார்பா போட்டியிட்டார் பாரதிய ஜனதாவில். அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சார்பா மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்தீங்களே, அப்பெல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ் தெரியலையா? சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து பொய்ய பேசி அவர்கள் அதை காரியத்தை சாதிக்க பார்ப்பார். அதே நேரத்தில் அவருக்கு மாற்று பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஆக திருமதி கனிமொழி அவர்களே, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கே கோயம்புத்தூரிலே கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற்றார் என்பதை மறந்துவிட்டு பேசாதீர்கள். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீர்கள். அடிமையை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிந்து கட்டி வேலை செய்யும். இப்பொழுதும் அப்படி நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அத்தனை தமிழனுக்கு பெருமை, பெருமைதானே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.